ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நினைத்து கொண்டே இருந்தால், எந்த மனிதனை நினைத்து கொண்டே இருந்தார்களோ அந்த மனிதருக்கு ஏதாவது கிடைத்து விடுமா? அதனால் அவங்களே நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பயன், என்ன பெனிஃபிட்டு? அதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாம் பிரயோஜனம் இருக்கணும். ஒன்று அவனோட சேர்ந்து வாழணும், இல்லை அவனை சந்திக்காவது செய்யணும். எதுவுமே இல்லைன்னா எப்படி உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன்னா அதான் என்னன்னா வேண்டாங்கிறது தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதான் இதுக்கு ரீசனு. அதான் பதில் அப்படித்தான் சொல்ல முடியும். அவனை வேண்டாம்னு அவனை சொல்ல முடியல. உன்னை நான் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் உன்னை மறந்துட மாட்டேன். உன்னை மறந்து விடுவேன் என்று நீ நினைத்து விடாதே. உன்னை நான் நினைத்து கொண்டே தான் இருப்பேன். நினைக்கிறதுனால என்ன இருக்கு? என்ன பிரயோஜனம்? அவன் நினைக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதுதான் கட்டுக்கதை. அவன் அதான் கற்பனை. அதான் ஒரு புலவன்னாலே பொய்யானவன். புலவன் தான் கவிதை எழுதுவான். கவிதைகள், அடுக்குமொழிகள், கட்டுரைகள் எழுதக்கூடியவன் புலவன். அந்த புலவன் வழியில் வந்தவங்க தான் பொய்யான மனிதர்கள். பொய்யான மனிதர்கள் தான் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன். எதுக்கு நீ நினைச்சுக்கிட்டே இருக்க? நினைக்கிறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? உன்னை நான் வேண்டாம் என்று சொல்லுகிறேன், அதனால் அப்படி சொல்ல முடியாமல், உன்னை வேண்டாம் என்று சொல்ல முடியாமல் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். பதில் தான். புரிஞ்சுதாப்பா? எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்து ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் பார்த்து பழகுங்க. பொய்யான மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பொய் சொல்லி மனிதர்கள்.